வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். இளங்கோ ராம் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பெருசு படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செத்தா அவங்க அப்பா மாதிரி சாகணும். மாஸ். பெருசு இந்த படத்தில் வைபவ், சுனில், பாலசரவணன், சாந்தினி, நிகாரிகா மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. மோரோவர் இது வந்து ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி ஃபிலிம் அப்படின்னு தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி ஃபிலிம் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சின்ன டவுட் தான். ஒன்று நம்ம வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த படங்கள்லேயே வந்து டபுள் மீனிங்கான டைலாகோ இல்லை வந்து ஒரு ஆபாசமான வார்த்தைகளோ அந்த மாதிரியான விஷுவல்ஸோ வச்சு அந்த மாதிரி காமெடிஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இல்லை முழுக்க முழுக்க அடல்ட் காமெடி பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப வல்கராக இருக்கிற மாதிரியான படங்களாகவும் தான் வந்திருக்குது. அந்த வகையில் பெருசு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படமாக வந்திருக்கு. ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி படமாக வந்திருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படமாகவே இருந்துச்சு. ஓவராலாக பெருசு படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். என் மாமனுக்கு கவட்டை கீழே நவாப்பழம் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அதுவா முக்கியம்? மறைக்கிறது தானே முக்கியம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதியில் ஹாலஸ்யம் அல்லது பெருசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியவர் இருக்காரு. நம்ம வைபவ், சுனில் அவங்களோட அப்பாவா இருக்கிறாரு. அவர் திடீர்னு ஒரு நாள் இயற்கையான முறையில் மரணம் அடைஞ்சிடறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டரும் அது என்ன சிக்கல்ங்கிறத சொல்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆவாங்களோ அதே மாதிரி தான் நானும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து தன்னோட ஆண்குறி விரைச்ச நிலையிலே இறந்து போயிடுறாரு. அதை பார்க்குற வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். எதனால் இப்படி ஆச்சு, இது எப்படி நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறது, இறந்துட்டாருன்னு சொன்னால் எல்லாரும் பார்க்க வருவாங்க, பார்க்க வர எல்லாருமே இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க. என்னாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு கௌரவமான குடும்பம், இவர் மரியாதையோட வாழ்ந்த ஒரு மனுஷன், அதே மரியாதையோட தான் அவர் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஊர் மக்கள் யாருக்கும் பெரிய அளவில் தெரிஞ்சிடாத மாதிரி மறைச்சு இந்த விஷயங்களை வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி அவரை கொண்டு போயிட்டு அந்த இறுதி மரியாதைகள்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடிஞ்சுதா இல்லையா, பெரியவருக்கு எதனால் அப்படி ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி ஃபிலிமாக அது வந்துருக்குது. அடல்ட் காமெடி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப இந்த உமன் பாடியை செக்ஷுவலைஸ் பண்ணுறது, ஒரு டபுள் மீனிங் ஜோக் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு அடல்ட்டான ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. அதை சுற்றி அதை வந்து மற்றவங்களாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ப்ராப்பரான ஒரு படமாக இதை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பயங்கர சீரியஸான கியூரியஸான விஷயமா இருந்தாலும் இதை பயங்கர ஹியூமரஸாக ட்ரீட் பண்ணி ரொம்ப காமெடியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சு அந்த முக்கியமான இன்சிடென்ட் ரிவீல் ஆகக்கூடிய அந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஆஃப் ஹியூமர் தான். தொடர்ந்து நம்ம வெடிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான காட்சிகள் தான் வரிசையாகவே வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச அந்த இன்டர்வல் வர்றதுக்கு முன்னாடியான ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. எல்லா காமெடிக்கும் சிரிக்க முடியுதான்னு கேட்டால் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பிளாஸ்ட் தான். செகண்ட் ஆஃப் முழுக்கவே எல்லாருமே விழுந்து விழுந்து வெடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கர காமெடியான ஒரு படமாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ரைட்டிங் தான். அதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் வந்து படத்தோட ரைட்டர் டைரக்டர் இளங்கோ ராம் அவர்களுக்கும் அடிஷனல் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் எழுதிருக்கக்கூடிய பாலாஜி ஜெயராமன், இவங்க 2 பேருக்கும் தான் நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபன் அண்ட் லாஃபர் ரைடுன்னு சொல்லலான்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்பா இறந்துட்டாரு, மிகப்பெரிய வருத்தம், சோகம். ஆனால் அதை வெளியில் யாருக்கும் சொல்ல முடியல. அதில் இப்படி ஒரு சிக்கல் அப்படிங்கிறப்போ அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கும், பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ணன் தம்பி 2 பேரில் தம்பி வந்து குடிச்சிட்டு அலப்பற பண்ணிக்கிட்டு எப்பயாவது 7:30 எழுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயமான சூழலும் நிலவுது. அதே நேரத்தில் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேரும் மாற்றி வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு சொந்தக்கார விஏஓ இருக்காரு. அவர் வந்து டெத் சர்டிஃபிகேட்டுக்காக வெரிஃபிகேஷனுக்கு வராரு. எங்கேருந்து வந்தான்னு தெரியாம எப்போ வேணா 7:30 கூட்டு வாங்குற மாதிரி ஒரு ஆட்டோக்காரன் பகையினால பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் பேசாம இருந்தாலும் எளவுக்கு வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவாருன்னு காத்திருக்கக்கூடிய ஒரு சித்தப்பா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இவ்வளோ பேருக்கு நடுவில் இப்படியான ஒரு விஷயத்தை மறைச்சு நம்ம இந்த அடக்கத்தை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்போ பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே பயங்கர ஹியூமரஸாக ஹேண்டில் பண்ணி ரொம்பவே சிரிக்க வச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா காஸ்டிங் தான். நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு வந்து லீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் தம்பி வைபவ், சுனில் அவங்க 2 பேர் தான் ஞாபகம் வராங்கனாலும் அதை தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் வைபவ் அண்ட் சுனில் பற்றி பார்த்துடலாம். வைபவ் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர். அவர் ரொம்ப கேஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். அவரோட ஆக்டிங்ல வந்து பார்த்தோம்னா எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அவர் இந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து சாதாரணமாக பண்ணிடுவார். அதே போல தான் இந்த படத்துலையுமே பண்ணியிருக்காரு. எப்பவுமே குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆளாளுக்கு ஏதாச்சும் பண்ணி இது எப்படியா காப்பாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் சின்ன சின்னதாக ஏதாவது சொதப்பறதா இருக்கட்டும், இவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து சொதப்பறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பயங்கர அலப்பறையான ஒரு கேரக்டர் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. இவரோட இன்ட்ரோவே வந்து இந்த பார்த்தபடி பாட்டு போட்டு தான் இன்ட்ரோ ஆகிறாரு. அது ஒரு பயங்கரமான சீன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நிறைய இடங்களில் இவர் பேசுகிற டயலாக் பார்த்தோம்னா இந்த சீனில் இவர் இந்த டயலாக் பேசவே கூடாதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் ஸ்கிரிப்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கவே வாய்ப்பில்லை, என்ன சம்மந்தம் இல்லாத பேசுகிறாருங்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்த்தோம்னா குடிச்சிருக்கவங்க அந்த டைமில் சம்மந்தமே இல்லாத உளருவாங்களா, அந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. அது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. என்ன
என்னதான் குடிச்சிட்டு வளர்றது, காமெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதில் அப்பா பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு சீனில் 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துட்டாங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அது. அடுத்தது சுனில் பற்றி பார்க்கலாம். எனக்கு என்னமோ அவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோனே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரை தாண்டி இந்த கேரக்டர் யாரும் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முழுக்கவே ஒரு சீரியஸாக தான் இருக்காரு. எங்கேயுமே ஒரு காமெடி பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவர் சீரியஸாக பேசுகிற விஷயங்கள் வந்து பல இடங்களில் சீரியஸாக இருந்தாலும் பல இடங்களில் பயங்கரமாக வெடிச்சு சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சுற்றி இவ்வளவு கோமாளித்தனமான கேரக்டர்ஸ் இருக்குது, நடுவில் நம்ம மட்டும் மெச்சூர்டாக இருந்துட்டு எப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதை வந்து அட்டகாசமாக ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸில். அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பாலசரவணன் தான். அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நிற்கிறார் அப்படின்னாலே பயங்கரமாக ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பேச்சில் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருந்தாரு, விலங்குலையுமே அப்படி தான் பண்ணியிருந்தாரு. கடைசியாக லப்பர் பந்தில் பயங்கரமான காமெடியான ரோல் பின்னி எடுத்திருந்தாரு. அதே போல தான் இந்த படத்துலையுமே வர்ற இடங்கள் எல்லாத்துலையுமே பயங்கரமாக காமெடியில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பாலசரவணனுக்கு தான் இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸ் கூடமே காமெடியில் காம்பினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வைபவ் சுனில் ஆரம்பிச்சு கருணாகரன், ரெடின் கிங்ஸ்லி, முனிஷ்காந்த், லொல்லுசபா சுவாமிநாதன் சொல்லிட்டு எல்லா கேரக்டர்ஸ் கூடமே இவருக்கு காம்பினேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்துலையுமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சின்ன சின்ன இடங்களில் கூட அந்த சீனே முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறவங்கள கூட போற போக்கில் ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டு விட்டு போயிறாரு. அது பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அடுத்ததா லொல்லுசபா சாமிநாதன் அவர்கள், அவர் நம்ம நிறைய படங்களில் பார்த்திருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்பிரசிவான காமெடி டயலாக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. இதில் சட்டிலாக வேற ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல ஃபீமேல் கேரக்டர்ஸுமே எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த தாத்தாவோட ஒய்ஃபாக வரக்கூடிய நக்கலைட்ஸ் அம்மா, நம்ம தனம் அம்மா நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்களும் சரி, அவங்களோட மருமகள்களாக வரக்கூடிய 2 பேர் பண்ணியிருக்காங்க. சாந்தினியா நிஹாரிகா, அவங்க 2 பேரும் சரி. அதுக்கப்புறம் தீபா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக சுபத்ரா வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் நிஹாரிகா மட்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அவங்களோட அப்பியரன்ஸும் டைலாக் டெலிவரியும் அந்த இடத்துக்குள்ள ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் அந்த பெருசு வந்து சாகறதுக்கு முன்னாடி டிவியில் ஒரு பாட்டு பார்த்துட்டு இருப்பார், வனிதா மணி அப்படிங்கிற சாங். அந்த சாங் பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துருவாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படும். அது ஏன் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பே ஆஃப் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு விஷயம் வருது. அது பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. எல்லாருமே வெடிச்சு சிரிச்சிட்டு இருந்தோம் அந்த சீனுக்கெல்லாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன். நம்ம ரமா மெட்ராஸ் படத்தில் ஹீரோட அம்மா நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு முக்கியமான கேரக்டருக்கு பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டு கமலாக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். பக்கத்து வீட்டில் எப்பவுமே ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுவும் நம்ம வீட்டில் ஏதாவது சண்டையோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ நடக்குதுன்னு வந்து எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது பொருளை பேசலாமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க படம் பார்க்கும்போது எல்லாமே பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிலாரியஸான ஸ்க்ரீன் பிளேயும் அதை வந்து அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டும் இந்த படம் முழுக்கவே இருந்ததுனால படம் முழுக்கவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சு ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. அதே போல டெக்னிக்கலியுமே ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லான ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு தஞ்சாவூர் ஒரத்தநாடு அந்த பகுதியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய காட்சிகள் தான். அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள விஷுவல்ஸை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும், எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து விஷுவல்ஸ், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த படமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறைகள் அப்படின்னு சொல்லணும்னா பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்கியமான விஷயங்கள்லாம் ரிவீல் ஆனதுக்கப்புறம், புது புது கேரக்டர்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம், அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன சேச்சுரேஷன் மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு படம் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. மோரோவர் ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி படம் அப்படிங்கிற அந்த ஜானருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இந்த படம் முழுக்கவே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.